அறம் தமிழர்களுக்கு வணக்கம். நமது சேனலில் தொடர்ந்து நம்ம தேர்தல் ரிசல்ட்ஸ்களை நம்ம பார்த்து வரோம். இப்போ களத்தில் வந்து யார் முன்னணியில் இருக்கிறான்னு நம்ம பார்ப்போம். தாவேகா வந்து 109 இடங்களோட முன்னணியில் இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகள் 65 இடங்களோட முன்னணியில் இருக்காங்க. அதிமுக 60 இடங்களோட முன்னணியில் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு தொகுதியிலும் எத்தனை சதவீத வாக்கு கூட்டணி கட்சியோட வாங்கியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். 169 தொகுதிகளில் 59 லட்சம் வாங்கி 12% அதிமுக வாக்குகள் வாங்கியிருக்கு. 27 தொகுதிகள் நின்ற பாஜக 6 லட்சம் ஓட்டுகள் வாங்கி 1% ஓட்டுகளை பெற்றிருக்கு. 18 தொகுதிகள் நின்ற பாமக 5 லட்சம் ஓட்டுகள் வாங்கி 1% ஓட்டுகளை பெற்றிருக்கு. 17 தொகுதிகள் வாங்கின அமமுக 2 லட்சம் ஓட்டுகளை பெற்று 1%க்கு குறைவான வாக்குகளை வாங்கியிருக்கு. அடுத்தது 5 தொகுதிகள் பெற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் 1,10,000 வாக்குகள் வாங்கி 0.23% பெற்றிருக்கு. அடுத்ததாக திமுக கூட்டணி கட்சிகள் எத்தனை முன்னிலையில் இருக்காங்கன்னு பார்ப்போம். திமுக 164 இடங்கள் நின்று 43 இடங்கள் முன்னணியில் இருக்கு. காங்கிரஸ் 28 இடங்கள் நின்று 3 இடங்களில் முன்னணியில் இருக்கு. தேமுதிக 10க்கு 3 முன்னிலை இருக்கு. விசிக வந்து 8 தொகுதிகள் நின்று 2 தொகுதிகள் முன்னிலையில் இருக்கு. மதிமுக 4 தொகுதிகள் நின்று 2 தொகுதிகள் முன்னணி வகிக்குது. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான பிரேக்கிங் நியூஸாக யார் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு. தஞ்சையில் விஜய் சரவணன் தாவேகா சார்பில் வெற்றி பெற்றிருக்காரு. தூத்துக்குடியில் விஜய் அவர்களோட நண்பர் ஸ்ரீநாத் அவர்கள் வெற்றி பெற்ற செய்திகளும் நம்ம பார்த்துருப்போம். திருச்சி மேற்கு சட்டமன்றம் வந்து முன்னாள் கேஎன்ஆருக்கு பின்னடைவாக இருந்த நிலையில் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 11 சுற்று முடிந்தும் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பின்னடைவையே கொளத்தூர் தொகுதியில் சந்திச்சு வர்றாங்க. விசில் சின்னத்தில் விஎஸ் பாபு தான் அங்கே முன்னிலை வைக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் 2வது இடத்தை பிடிச்சு பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கிய செய்தியாக மதுரை மத்தியில் தாவேகா முன்னிலை அடைஞ்சிருக்குது. மதுரை மத்திய தொகுதியில் திமுகவோட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் புதிய நீதி கட்சி சார்பில் இரட்டை இலையில் நின்ற இயக்குனர் சுந்தர்சி ஆகியோரை பின்னுக்கு தள்ளி தாவேகா வேட்பாளர் முஸ்தபா முன்னிலை வைக்கிறாரு. இதெல்லாம் மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து முன்னிலை வச்சதுக்கு வந்து ஜிவி பிரகாஷ் அவர்களும் நடிகர் நானி அவர்களும் வாழ்த்து தெரிவித்தது மட்டும் இல்லாமல் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வீட்டில் எல்லாரும் கொண்டாடுற மாதிரி பல வீடியோக்கள் இணையத்தில் வைரலாயிட்டு வருது. இப்போ காலையில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் வந்து பின்னடைவை சந்திச்சிருந்தாங்க. இப்போ வந்து சில பேர் முன்னிலையும் வைக்கிறாங்க. நிமிடத்துக்கு நிமிடம் தேர்தல் களம் மாறிட்டே இருக்கு. ஒவ்வொரு நொடியும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மாற மாற வெற்றி வாய்ப்பு யாருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இழுபறி நிலை தான் இங்கே நீடிக்குது. தொடர்ந்து பேசுவோம் தேர்தல் பற்றி. இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.